இந்த மாதிரி கறி குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. 2 தோசை சாப்பிட்றத 4 தோசை கூட சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு வாசனை பொருள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வந்து கரண்டி வச்சு கிண்டிட்டு ஒரு மூடி தேங்காய் எடுத்து நல்லா பூ போல் தெரியும், அதையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. தேங்காய் நல்லா ப்ரௌன் கலரில் வர்றதுக்காண்டி லைட்டாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக வதக்கிட்டு வாசனைக்காண்டி கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை புதினா சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும். லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி சாரில் சேர்த்துட்டு சிக்கன் மசாலா தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பத்தை வச்சு ஒரு வடைச்சட்டியில் வந்து நான் வந்து வாசனைக்காண்டி இலை சேர்த்துருக்கேன். இலை சேர்த்துட்டு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அது வேகிறக்காண்டி நான் வந்து லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். லைட்டாக வெங்காயம் வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் தக்காளியை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கிண்டி விட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 கப்பு புதினா இலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா தேவைக்கேற்ற அளவு உங்களுக்கு கட்டியாக கிரேவியாக வேணும்னா நீங்கள் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து குழம்பா வச்சுருக்கேன். தேவையான உப்பை போட்டு மூடி வச்சிட்டோம். மூடி வச்சக்கப்புறம் மசாலா நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் வந்து 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவு சேர்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா போட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டுட்டு லைட்டாக ஒரு கிண்டி மூடி வச்சுருங்க. மசாலா நல்லா வந்து சிக்கன் நல்லா படணும், நல்லா உப்பு சாரணும் பார்த்துக்கோங்க. நல்லா இந்த பக்குவத்தில் கிண்டிட்டு மூடி வச்சுக்கோங்க. கறியெலாம் நல்லா முங்கினதுக்கப்புறம் மூடி வச்சாச்சு. மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் திறந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நாங்கள் வந்து சிக்கன் குழம்பு வச்சு தோசை ஊற்றிட்டே சாப்பிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். செமையாக இருக்குது. பார்க்க எனக்கே எச்சி ஊறிச்சு. நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.